வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பால் பன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த பால் பன்னை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான பால் பன்னு செஞ்சு பார்க்கலாம். இந்த பால் பன் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுறலாம். அதை நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி எடுத்து இப்படி போடுற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் திக்காக ஸ்டிக்கியாக வரும். 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கியாக அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்ச மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அதை நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நல்லா புசு புசுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம்.
நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச ஜீராவில் நம்ம பொரிச்சு எடுத்த பனெல்லாம் போட்டுடலாம். இது நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம். தாங்க சூப்பரான பால் பன் தயாராகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஜூஸியாக, இன்னும் நல்லா ஊறணும். ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.